கடைசி நாள்ல என்ன நடக்கும், யாருக்கு வெற்றி கிடைக்கும்? இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் லீட்ஸ் மைதானத்துல, அந்த ஹெடிங்லி மைதானத்துல முதல் டெஸ்ட் போட்டி இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 471 ரன்களை அடித்தது. அதற்கடுத்து விளையாடிய இங்கிலாந்து அணி 465 ரன்களை அடித்தது. இதன் மூலமாக இந்திய அணி செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 ரன்கள் முன்னிலை பெற்று தற்பொழுது 365 ரன்களை அடிச்சு 371 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து களத்தில் உள்ளது. மீதம் இருப்பது ஒரே நாள், 90 ஓவர்கள் மட்டும்தான். இந்த ஒரு நாள் தான் கிளைமேக்ஸ் போட்டி. இந்த கிளைமேக்ஸ்ல ஹீரோ மட்டும் தான் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு படத்துல சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல போட்டியில இங்கிலாந்தும் வெற்றி பெறலாம், ஒரு பக்கம் இந்தியாவும் வெற்றி பெறலாம். இங்கிலாந்தில் உள்ள 11 வீரர்களுமே ஹீரோ தான். ஆனா தற்பொழுது இந்திய அணியில யார் ஹீரோன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா மட்டும்தான். அந்த வகையில இந்த லீட்ஸ் மைதானத்துல இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1948 ஆஸ்திரேலிய அணி 404 ரன்களை இங்கிலாந்துக்கு எதிராக சேஸ் செய்திருக்கிறது. அதே மாதிரி 2017 வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்துக்கு எதிராக 322 ரன்களை சேஸ் செய்திருக்கிறது. தற்பொழுது 2019 ஆண்டு இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக 362 ரன்களை சேஸ் செய்திருக்கிறது. அந்த வகையில தற்பொழுது வெறும் 350 மட்டும்தான் அடிக்க வேண்டும். 90 ஓவர்கள் மிச்சம் இருக்கும். ஆகையினால 4வது நாள் ஆட்டத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு முழுமையா இந்த காணொளியில பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கிடையாது, ரோஹித் சர்மா கிடையாது, அஸ்வின் கிடையாது, சீனியர் வீரர்களே கிடையாது, இளம் படை வீரர்கள் மட்டும்தான் அங்க போயிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மேட்சை வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒரு நம்பிக்கையே அந்த இந்திய அணி மேல ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல டெஸ்ட் போட்டிகளை நாம தோற்கவே கூடாது. ஆல்ரெடி ஃபைனலுக்கு போகாம வெளியே வந்ததே மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுகிறது. பயிற்சியாளராக இருப்பவர் கௌதம் கம்பீர் தான். நியூசிலாந்து கிட்ட வாஷ் அவுட் ஆகியாச்சு. அதுக்கப்புறமா பார்டர் கவாஸ்கர் டிராஃபில தோற்காத நிலையிலிருந்து தோத்தாச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகளை தோத்துட்டா கம்பீருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தானே. T20லயும் சரி, 50 ஓவர்லயும் சரி, சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சாங்க, T20லயும் ஒரு வேர்ல்டு கப் அடிச்சாங்க. இதெல்லாம் பெருமிதமான ஒரு விஷயம் தான். இது எல்லாமே ஏற்புடையதான விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் இந்தியா கேவலமாக விளையாடுவதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த போட்டிகளை வெற்றி அடைஞ்சே ஆகணும். அதுவும் 5 போட்டிகள்ல ஒரு 3 போட்டி வெற்றி அடைஞ்சிட்டா கூட கம்பீரனுடைய பதவி பாதுகாக்கப்படும் தான் சொல்ல முடியும். இந்திய அணியில என்னதான் இளம் படையா இருந்தாலும் முதல் இன்னிங்ஸ்ல 471 ரன்கள் அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி யாருக்கு இருந்தது? ஜெய்ஸ்வால் ஒரு 100 ரன் அடிச்சாரு, ரிஷப் பண்ட் அவர்கள் ஒரு 100 ரன் அடிச்சாரு, கேப்டனா கில் அவர்கள் அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டி இருக்கிறாரு, ஒரு 100 அடிச்சாரு. இதன் மூலமாக தான் அந்த இடத்துல 471 ரன்கள் வந்தது. 424க்கெல்லாம் 4 விக்கெட் இழந்த பிறகு 16 ரன்களுக்கு மற்ற 7 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறது. அப்ப மீறி 31 ரன் என்னாச்சுன்னு தானே கேக்குறீங்க. எக்ஸ்ட்ராஸ் மூலமா வந்திருக்கிறது. சோ அதன் பிறகு விளையாடிய இங்கிலாந்து அணி 465 ரன்களை அடிச்சிருக்கிறது. இதுதான் அந்த இடத்துல 600 ரன் அடிக்க வேண்டும், ஆனா அதையும் அடிக்கல. இந்த இடத்துல 300 ரன்ல சுருட்டி இருக்கணும், அதையும் சுருட்ட முடியல. இதற்கான காரணம் பும்ராவும் நினைப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. பும்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் தனித்துவமாக இருந்தது. இந்த இடத்துல மற்ற பவுலர்கள் பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா 300க்குள்ளார ஆல் அவுட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல 4 டிராப் ஆச்சு, கேட்ச் மட்டுமே. ஜெய்ஸ்வால் மட்டுமே 3 கேட்சை டிராப் பண்ணிருக்கிறாரு. இந்த வகையில பும்ரா கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில எல்லாருமே கேட்கிறாங்க, நீங்க ஏன் கோவப்படல, வருத்தப்படல அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே பும்ரா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என்னை சுற்றி விளையாடக்கூடிய அத்தனை வீரர்களுமே இளம் வீரர்கள். நான் கண்டி அந்த இடத்துல பிரஷர் போட்டனா அவங்க அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. அடுத்து விளையாடக்கூடிய போட்டிகள் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு போட்டியில தான் முடிஞ்சிருக்கும். ஆகையினால இந்த இடத்துல அவங்களுக்கு ரிலாக்ஸ் மைண்ட் தேவை. என்னதான் போட்டியா இருந்தாலும் இந்த இடத்துல யாரும் வேணும்ட்டு எல்லாம் கேட்ச் விட போறதுல அவங்களுக்கு அமையல, அவ்வளவுதான். அதை விட்டு கொடுத்து போற மனம் பும்ராவுக்கு இருக்கு. என்னதான் பால் போடும்போது வெறித்தனமா வேட்டையாடினாலும் இந்த இடத்துல மனம் சுத்தமாக வெள்ளையாக தான் இருக்கிறது பும்ரா அவர்களுக்கு. அவரை பார்த்து இன்னொரு கொஸ்டினும் எழுப்புனாங்க, இந்த 6 மாசத்துக்குள்ளார 8 மாசத்துக்குள்ளார நீங்க வீட்டுக்கு போயிடும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பும் போது பும்ரா அவர்கள், ஆமா, என்ன தொடக்கத்துல நான் இந்தியாவில் என்ட்ரி ஆகும் போது இவர் 6 மாசம் 8 மாசம் மட்டும்தான் இவரால் பவுலிங் போட முடியும், அதுக்கு மேல காயம் ஏற்பட்டு இவருடைய கை கால்கள் எதனா முறிவு ஏற்பட்டு இவர் வெளியே போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபனாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்பொழுது IPL 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் விளையாடி இருக்கிறேன், இன்னொரு பக்கம் சர்வதேச போட்டிகள் 10 ஆண்டுகள் விளையாடி இருக்கிறேன். இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. அதுவும் இல்லாம பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய TRP ரேட்டுக்காக என்ன வேணாலும் எழுதுவாங்க. அதெல்லாம் என் மூலையில போட்டுக்க முடியாது. நான் விளையாடுறது இந்தியாவுக்காக, இந்தியாவை நான் இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முன்னெடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்களுக்கு பதில் அடிச்சிருக்கிறாரு. இனியும் அந்த விமர்சனத்தை யாராச்சும் எழுப்புனா அவங்களுக்கு தான் அது செருப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இதை விட ஒரு கிளியரா கட்டான ஒரு பதில யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நாம KL ராகுல், ரிஷப் பண்ட் பத்தி முழுமையாக பேசியே ஆகணும். இவர்கள் தான் இந்த இடத்துல ஹீரோயிசம் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் 4 ரன்ல அவுட், சாய் சுதர்சன் 30 ரன்ல அவுட், இன்னொரு பக்கம் கில் அவர்கள் 8 ரன்ல அவுட், கருண் நாயர் அவர்கள் 20 ரன்ல அவுட். இந்த மாதிரி எல்லாரும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவுட்
ஆயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல KL ராகுலும் ரிஷப் பண்டும் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த இடத்துல மீட் எடுத்துட்டு வந்திருக்காங்க தான் சொல்ல முடியும். கேம் 371 ரன்கள் போகிறதுக்கு காரணம் KL ராகுல் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் தான் முழுமையான காரணம். KL ராகுல் என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா? சதம் அடிச்சிருக்காரு. முத இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 42 ரன்னுக்கு ஆஃப் சைட் போற பால் அடிச்சு ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டாரு. இது உடனே விமர்சனம் எழுப்புனாங்க, விராட் கோலியை இழுத்துட்டாங்க. அவர் அந்த மாதிரி ஆடி தான் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இவரையும் அந்த பால் ஆடணும். அதுக்கு முன்னாடி 4 4 கவர் டிரைவ் அழகா தானே இருந்தது. எல்லாருமே வர்ணிச்சாங்க கமெண்ட்ரியேட்ல. உடனே அதே கமெண்ட்ரியேட்ல இவரையும் ஆஃப் சைட்ல போற பால் அடிக்கணும், ஏன்னா அடிக்கணும் தான் அடிக்க முடியும், அதையும் போயிட்டா விட முடியும், அவர் என்ன வேணும்ட்டேவா பண்ணுவாரு, அந்த ஒரு நிலைமையிலேயே அவரை கலாய்ச்சி தள்ளிட்டு தற்பொழுது வந்து 100 அடிச்ச உடனே இவரை விட பெரிய பேட்ஸ்மேன் வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அதே வாய் சொல்லுது. என்னதான் நடக்குதுன்னே தெரியல. இருந்தாலும் KL ராகுல் கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் தான். அது நிரூபிக்கிற வகையில தான் அவருடைய ஆட்டம் மீண்டும் இருந்தது. ஒரு தொடக்க வீரராக இங்கிலாந்துல போயிட்டு வந்து 3 சதம் அடிச்சிருக்கிறாரு. இந்தியாவில இருந்து இதுக்கு முன்னாடி கவாஸ்கர் அவர்களும் இன்னொரு பக்கம் டிராவிட் அவர்களும் அதுக்கப்புறம் விராட் கோலி அவர்களும் 2 சதம் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. அந்த வகையில இவர் மட்டும் தான் 3 சதம் அடிச்சிருக்காரு. 2018 இருந்து இங்கிலாந்துல இருக்கிறவனே இங்கிலாந்து மண்ணுல 2 சதம் மட்டும் தான் அடிச்சிருக்கான், 3 சதம் அடிக்கல. அப்படி இருக்கும் பொழுது KL ராகுல் தான் இங்க மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணி இங்கிலாந்துல வெளிநாட்டு மண்ணுல போயிட்டு 3 சதம் அடிச்சு மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை செஞ்சிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ரிஷப் பண்ட் அவர்களும் தன்னுடைய சாதனை இந்த இடத்துல நிரூபிக்கிற மாதிரி தான் பயங்கரமான வெறித்தனமான ஆட்டத்தை ஆடி இருக்காரு. 100 அடிச்சு முடிச்சதுமே அதுக்கு முன்னாடி ஆடினாரு. ஆனா அந்த இடத்துல ஸ்டோக்ஸ் ஒரு பிளானை போட்டாரு. இந்த இடத்துல ஸ்விப் ஷாட் ஆடுற மாதிரி பஷீர் அவர்களையும் ரூட் அவர்களையும் பந்து வீச சொன்னாரு. அதுக்கு ஏற்றாற்போல் ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மால் வந்து கடைசி வரைக்கும் அந்த 90ல இருந்து 100 தொடர வரைக்கும் அதிரடியான ஆட்டத்தை ஆடாம நிதானமான ஒரு ஆட்டத்தை ஆடி 100 அடிச்சு முடிச்சதுமே ரூட்டோட ஓவர் கிடைச்சது 19 ரன் விளாசி தள்ளிட்டாரு. பஷீர் ஓவரையும் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டார். அந்த வகையில கிட்டத்தட்ட 118 ரன்கள் 140 பால்கள்ல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டு இருந்தார். அவருடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல KL ராகுல் கூட சொல்லியிருந்தாரு, நான் ரிஷப் பண்ட் கிட்டலாம் எந்த அட்வைஸும் கொடுக்க மாட்டேன், நான் அதிகமா கான்வர்சேஷனை வச்சுக்க மாட்டேன், நான் எதனா போயிட்டு சொல்ல அவருடைய ஆட்டம் மாற அப்புறமா அவரும் அவுட் ஆயிட்டு போயிடுவாரு, அதனால அவருடைய போக்கில் அவரை விடுறதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல KL ராகுல் தெளிவா சொல்லியிருந்தாரு. தன்னுடைய மனம் மாறும்போது குழம்பும் போது மட்டும்தான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தாரு. அதன் மூலமாக இந்த இடத்துல 83 பால்ல 50 அடிச்சு 130 பால்ல இந்த இடத்துல 100 அடிச்சு அதுக்கு மேல 118 அடிச்சு அந்த இடத்துல அவுட் ஆயிட்டு போயிருந்தாலும் 24 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பரா இந்த இடத்துல 2 இன்னிங்ஸ்லயும் சதம் அடிக்கக்கூடிய ஒரு வீரர் என்ற பேரை எடுத்துக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்தியர்ல விக்கெட் கீப்பரா இவர் தான் ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து. அப்போ 24 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சதம் அடிச்சிருக்குல்ல, இந்தியாவில் இல்ல உலக அளவுல சொல்ற ஒரு விக்கெட் கீப்பரா ஆண்டி பிளேவரல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜிம்பாப்வே வீரர் மட்டும் தான் இந்த இடத்துல அந்த சதத்தை அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம 2 இன்னிங்ஸ்லயுமே சதம் அடிச்ச இந்திய வீரர்கள் 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு. விஜய் ஹசாரே, கவாஸ்கர், டிராவிட், விராட் கோலியை அடுத்து இப்ப ரிஷப் பண்ட் தான் அந்த இடத்தை தக்க வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் புஜாரா அவர்கள் இந்த இடத்துல ஹாரி ப்ரூக்கும் ரிஷப் பண்டும் சேமான ஆளுங்க. ஏன் அப்படி தெரியுமா? கவுண்டி கிரிக்கெட்டை விளையாடும் பொழுது நான் ஹாரி ப்ரூக்கை பார்த்து இருக்கிறேன். தொடக்கத்திலேயே முதிர்ச்சி அடைந்த வீரர் போல ஆட்டத்தை ஆடுவார். அதுவும் இல்லாம T20லயும் 50 ஓவர்லயும் கேப்டனா இருக்கக்கூடியவர். இங்கிலாந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய ஆட்டத்தினுடைய போக்கையே மாற்றக்கூடியவர். எப்படி ரிஷப் பண்ட் ஆட்டத்தினுடைய போக்கை மாற்றுறாரோ அதே மாதிரி தான் ஹாரி ப்ரூக்கும் செயல்படுவார். முதல் இன்னிங்ஸ்ல 0 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போக வேண்டியவர், ஆனா நோபால் போட்டு அவர் அந்த இடத்துல நிலைச்சு நின்று வாய்ப்பை பயன்படுத்தி 99 ரன்கள் அடிச்சு 11 4 2 6 அடிச்சு துவம்சம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஒரு ஆட்டத்தையும் மாற்றக்கூடிய போக்கு அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில இந்தியாவும் இங்கிலாந்தும் இந்த இடத்துல போராட்டத்தில் இருக்கிறாங்க. பலமான அணிதான், ஆனா இந்தியாவினுடைய தரப்புல ஒருத்தர் மட்டும் பலமா இருக்கிறாரு. இந்த பலமானவருக்கு எதிராக 11 வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பும்ராவினுடைய ஓவரையும் அவங்க அதிரடியா ஆடணும்னு நினைச்சா கன்னிபடியை தானா போயிட்டு காலில் மிதிச்சு சாவர கணக்கு தான். அப்படிதான் பும்ராவுடைய ஓவர் ஆடினா கண்டிப்பா விக்கெட் விழுந்துருவாங்க. அந்த வகையில் பும்ரா மட்டும் போராடினா இந்த இடத்துல பத்தாது. மற்ற வீரர்கள் போலர்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு தான் இந்திய ரசிகர்களும் ஏங்குறாங்க. அந்த வகையில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்தியா ஜெயிக்குமா இங்கிலாந்து ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.